நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க தங்கச்சி புருஷன் ட்ரீட்மெண்ட் செலவுக்காக நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்கல்ல. இப்போ உங்க அக்கா புருஷனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவையும் நீங்களே பாத்துக்கோங்க. யாருக்காவது உதவி வேணும்னா வந்து கேக்குறதுக்காகவே இங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. கல்ஃப்ல இருக்கான், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. குழந்தைங்க இல்லாததுனால யாருக்கு வேணா கொடுக்கலாம்ல. இப்படி கிடைக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதுல சுகம் காண்ற அதிர்ஷ்டசாலிங்க. இந்த மாதிரி தானே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஊர்க்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பொய்யாக்கிட வேண்டாம். எங்கேயாவது வட்டிக்கு பணம் வாங்கியாவது ஊருக்கு அனுப்பிடுங்க. நல்ல மனுஷன் அப்படிங்கிற பேரை கெடுத்துக்க வேண்டாம். திவ்யா, மனசு நொந்திருக்கிற இந்த நிலைமையில கூட நீ என்னை இப்படி பேசி சாவடிக்காத. என் மனசுக்குள்ள அத்தனை விஷயம் ஓடிட்டு இருக்கும் போது நான் இந்த அளவு கூட பேசலனா சீக்கிரமே பைத்தியம் ஆயிடுவேன். எல்லாம் என் தலையெழுத்து. புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே அவரோட குடும்பத்துக்கும் அக்கா தங்கச்சிக்கும் தான் உதவுது. நாளா யாரு இத பத்திலாம் கேட்க கூடாதுல்ல. அத மீறி கேட்டனா நீ வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை ஒண்ணும் நான் எடுத்து கொடுக்கலன்னு கேப்பீங்க. சரிதான், நீங்க சம்பாதிச்ச பணம் தான். அந்த பணத்துல எனக்கும் உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஒரு தோடு, ஒரு சின்ன மோதிரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட், இந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் நீங்க வாங்கி கொடுப்பீங்க எனக்காகன்னு நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? பர்த்டேக்கோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கோ ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்காக நீங்க செலவு பண்ண பணத்தை 100 தடவை சொல்லி காமிச்சிருவீங்க. ஆனா குடும்பத்துக்கோ சொந்தக்காரங்களுக்கோ 1000 10,000 அள்ளி கொடுக்கறதுல நீங்க கணக்கே வச்சுக்கிறது இல்ல. அப்ப மட்டும் உங்களுக்கு பண பிரச்சனை வந்ததே கிடையாது. அவங்க கேட்கும் போது என்னால எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அஜய் கிட்ட ஏன் யாருமே கேக்குறது இல்ல? அவன்கிட்ட என்ன பணம் இல்லையா என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் அவங்க நம்மளை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கிறாங்க. 1 ரூபாயாவது இது வரைக்கும் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? அவன மாதிரி இருக்க என்னால முடியாது. உங்களால மட்டும் ஏன் முடியாது? இதுக்கப்புறம் யாராவது உதவின்னு கால் பண்ணா அஜய் கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி உதவி பண்றதுக்கு நான் நிச்சயமா சம்மதிக்க மாட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில எனக்கு மட்டும் வேலை இல்லாம போச்சுன்னு வைங்க, நாம 2 பேரும் பிச்சை தான் எடுக்கணும். நமக்கு குழந்தைங்க இல்லாததும் நல்லதா போச்சு. அவங்களுக்குன்னு எதுவும் சம்பாதிக்க வேண்டியது இல்ல பாருங்க. அந்த செலவு நமக்கு மிச்சம். குழந்தைங்க இல்லைன்னா என்ன, மத்தவங்களுக்காக வாழலாம்ல. இப்ப மனோஜ் எப்படி இருக்காருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா? நான் யாருக்குமா கால் பண்ணி கேட்கறது? பாலா போய் பாத்துருப்பால, நான் வேணா கால் பண்ணி கேட்கட்டுமா? இப்ப கால் பண்ண வேண்டாம். மனோஜுக்கும் ஜெயாக்கும் பிரச்சனை நடக்கும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாம இப்ப கால் பண்ணா அவ என்னன்னு சொல்லுவா? அம்மா. ஹாய் சூரஜ். நாங்க மனோஜை பார்த்துட்டு போற வழியில பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மனோஜ் நிலைமை எப்படி இருக்கு? இன்னும் ஐசியூல தான் இருக்காரு. தலையில அடிபட்டதால கொஞ்சம் சீரியஸ்னு தான் டாக்டர் சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க ஆர்கேக்கு தெரிஞ்சவரா இருந்ததுனால உள்ள போக முடிஞ்சது. நல்ல வேளை அவர் உயிருக்கு எதுவும் ஆகல. தலையில பலமா அடிபட்டிருக்கு. பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. சாவுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரே தவிர அவருடைய உடம்பு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அண்ணா கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆட பிரீத்தி மேடம், மார்க்கி சார் எப்போ வந்தீங்க? சாப்பாடு எடுத்து வைக்கவா? யாரும் இன்னும் சாப்பிடலையா? நாங்க எல்லாம் சாப்பிட்டோமா. சூரஜும் இப்பதாம்மா சாப்பிட்டு வந்தா. நாங்க சாப்பிட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். சில்லுன்னு 1 கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. ஜூஸ் கொண்டு வரேன். ஜெயாவை போய் பாத்தீங்களா?
அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற வருத்தமே இல்ல. ஆனா பேசும்போது ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. நாங்க போனது கூட அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பாலா பார்க்க போனப்போ அவளை ரொம்ப கேவலமா பேசி அனுப்பி விட்டுட்டாங்கன்னு பாலா சொன்னான். எஃப்ஐஆர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா மனோஜ் வேணும்னே நின்றுட்டு இருக்க வண்டியில போய் மோதிருக்காருன்னு. அதுக்கான அர்த்தம் வீட்டை விட்டு போன ஜெயாவை திரும்ப கூப்பிட போனப்ப வரலைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே. மனோஜ் எக்காரணத்தை கொண்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டாரு. லாரிக்காரனோட அஜாக்கிரதையால் தான் இது நடந்திருக்கு. போலீஸ்க்கு பணம் கொடுத்து எஃப்ஐஆர் அவங்களுக்கு ஆதரவா அவங்க எழுதியிருக்காங்க போல. ஒருவேளை அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதும் மனசு வந்து இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பழியும் பாலா மேலதாம்மா விழப்போகுது. அவங்க 2 பேரும் பிரிய காரணமே பாலா தானே அவங்க ஃபேமிலி ஃபுல்லா சொல்றாங்களேம்மா. அந்த பொண்ணு எப்பதான் நிம்மதியா இருப்பாங்க. ஜூஸ் ரெடி சார். உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு மேடம் வேண்டாம். ஓ, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால வேணுகோபாலுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது போல இருக்கே. இன்னைக்கு பாலாவும் வேணுவும் ஃபாதரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. கிட்னி கொடுக்கறதுக்கு ரெடியா யாரோ வந்திருக்கிறதா ஃபாதர் சொல்லிருக்காரு. அவங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம நல்ல மனசு இருக்கிறவங்கள தானே கடவுள் ரொம்ப சோதிப்பாரு. மனோஜ் சாருக்கு பதிலா அந்த வேணுகோபால் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவர் உயிரோட இருக்காரு. இவ்வளவு நேரம் ஆயும் ஐசியூல இருந்து சேஞ்ச் பண்ணல. எந்த சந்தேகம் வேண்டாம், அவரு செத்து போயிடுவாரு. ஆஸ்பத்திரிக்காரங்க மிஷின் வாடகை வாங்குறதுக்காக சும்மாவே படுக்க வச்சிருப்பாங்க. லாலி, நீ முதல்ல உள்ள போ. நான் இருக்கிற விஷயத்த சொல்றேன். அதனாலதான் என்னமோ என்ன பார்த்தா யாருக்கும் பிடிக்கல. நீங்க வேணா பாருங்க, வென்டிலேட்டர்ல இருந்து சேஞ்ச் பண்ணனும் உடனே செத்து போயிடுவாரு. ஏன் அண்ணனை இப்படிதான் படுக்க வச்சு நிறைய பணத்தை வாங்கிட்டாங்க. மனோஜ் உயிருக்கு ஒன்றும் ஆகாதுல்லப்பா. பணத்தை கொடுத்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் நல்ல வசதி கிடைக்கும். ஆனா உயிரை காப்பாத்தணுங்கிறது அது கடவுளோட கையில தான் இருக்கு. டிராவல் பண்ணி வந்ததால உங்களுக்கு எந்த சிரமம் இல்லைல்ல? இடுப்புலையும் கழுத்துலையும் கொஞ்சம் வலி இருக்கு ஃபாதர். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நேத்து நீங்க கால் பண்ணும்போது இவர் அப்நார்மலா இருந்தாரு. நான் போய் பலமா இவர் எழுப்பினதுக்கு அப்புறம் தான் எழுந்தாரு. சொல்ல போனா எங்களை ரொம்பவே பயமுறுத்திட்டாரு. என்ன நடந்ததுன்னு வேணுகோபால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரோ என்ன கூட்டிட்டு போய் இருட்டான ஒரு குகைக்குள்ள தங்க வச்ச மாதிரி இருந்துச்சு. மரணத்தை பத்தின பயம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. நான் வாழணுங்கிற ஆசை எனக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பாசம் காட்டுறவங்களும் ஒவ்வொரு துயரங்களை போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் மாமா நல்ல மனசு இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம்தான் வருது. இது எல்லாமே நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுக்காக கடவுள் சோதிக்கிறார். மனோஜுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை கேள்விப்பட்டோன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். குடும்பத்திலிருந்து வந்த எல்லா எதிர்ப்புகளையும் ஃபேஸ் பண்ணி அவர் எடுத்த முடிவுகளில் உறுதியா இருந்து அவரை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா என்ன பண்ண முடியும், எல்லாம் விதி. எல்டோ, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாப்பா. வந்ததுமே டீ கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் ஃபாதர். அப்படின்னா சரி. விசிட்டிங் ரூம்ல ஜோசப் இருக்காரு, அவர் இங்க வர சொல்லுப்பா. குன்றத்தூர்ன்ற இடத்துல சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜோசப். இவர் ஒரு நல்ல பிசினஸ்மேன் மட்டும் இல்ல, நல்ல மனுஷனும் கூட. வாங்க. உட்காருங்க. இவருதான் ஜோசப். இவருதான் வேணுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு தயாரா உள்ள ஆளு.
எதுக்காக நன்றி சொல்றீங்க? நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தாங்க, ஒரு சாதாரண வியாபாரி. நான் உங்களுக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை. இதை பத்தி உங்ககிட்ட போன்லயே தெளிவா சொல்லியிருப்பேன். ஆனா இதை பத்தி நேர்லயே பேசிக்கலான்னு தான் எதுவுமே சொல்லல. வேணு உங்களை மாதிரியே ஜோசப்போட தங்கச்சி குட்டி ராணியும் ஒரு கிட்னி பேஷண்ட் தான். என் தங்கச்சி இப்போ அவ புருஷன் கூட துபாயில இருக்கா. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. 8 வயசுலயும் 12 வயசுலயும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஜோசப் இவரோட தங்கச்சி விஷயமா பேசுறதுக்கு தான் என்கிட்ட வந்தாரு. அவர் உங்களுக்கு உதவுற மாதிரி பாலசுதா அவரோட தங்கச்சிக்கு உதவணும். அப்பதான் வேணுகோபாலுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு ஜோசஃபை கேட்டேன். வேணு உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் ஜோசஃபோடதும். பாலா கிட்னி கொடுக்கறதுக்கு இப்பவும் தயாரா இருந்தா வேணுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு ஜோசஃபும் தயாரா இருக்கிறாரு. எனக்கு சம்மதம் அப்படின்னு நான் தான் எப்பவும் சொல்லிட்டேன்ல. எப்ப வேணாலும் நம்மளோட முடிவுகளை மாத்தலாம் இல்லையா? என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. என்னோட வீட்டுக்கார உயிரோட இருக்கணும். ஜோசஃபுக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவரோட தங்கச்சி மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களோட கணவர் அவங்கள கைவிட்டுட்டு போயிட்டாரு. என் அப்பாவுடைய தங்கச்சி தொழுநோய் வந்து தான் இறந்தாங்க. அது அவங்களுக்கு தெரியும். இப்போ அவனும் அவனுடைய ஃபேமிலியும் என்ன சொல்றாங்கன்னா, இது பரம்பரை வியாதியா இல்ல நீங்க அதை மறைச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டீங்களான்னு கேட்கறாங்க. மனுஷங்க இப்போ அதிகமா படிக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு புத்தியும் கம்மியா போயிருக்கு. இப்படி இருக்கவங்கள நாம என்னதான் சொல்றது? இப்போ அவளையும் அவ குழந்தைகளையும் பாத்துக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். அவங்க எனக்கு பாரமா இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணி தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு தங்கச்சிக்காகவே வாழ்ற மனுஷன் தான் இவரு. இப்போ அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக இவரோட கிட்னியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நான் அவங்களுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபாதர். ஜோசப் எப்பேற்பட்ட மனுஷன்னு தெரியுதா? அதனாலதான் உங்களை நேரில் வர சொன்னேன். குட்டி ராணி ஊருக்கு வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள இங்க எல்லாமே ரெடியா இருக்கணும். நான் ரெடியா இருக்கேன் ஃபாதர். என்னோட ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பொறுமையா யோசனை பண்ணி செஞ்சாலே போதும். நமக்குன்னு நேரம் இருக்கு. அதுக்கடையில நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஜோசப் மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஃபாதர். நான் இதை உறுதியா நம்புறதுனால தான் நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். நான் நாளைக்கு மதுரைக்கு போறதா இருக்கிறேன். நான் அப்போ அவரை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டில் வந்து பார்க்குறேன். எந்த ஒரு அவசரமும் படாம பொறுமையா டீப்பா நீங்க 2 குடும்பமும் நல்லா பேசி பழகிக்கலாம். சரிதானே? வேணுகோபாலோட உயிர் உங்க கையில பத்திரமா இருக்குல்ல ஜோசப்? பத்திரமா இருக்கு. நீங்க உடனே குட்டி ராணிக்கு ஃபோன் பண்ணி ஊருக்கு வரதுக்கான டிக்கெட்டை புக் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக பாலசுதா ரெடியா இருக்கிறாங்க. என்னங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான். ஓகே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய டேப்லெட்டை எதுக்காக நீங்க சாப்பிடாம வந்தீங்க?
ஹாஸ்பிட்டல்ல மனோஜோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா பாலா? நான் யார்கிட்டங்க போய் கேக்குறது? இத பத்தி நான் விசாரிச்சேன் அப்படின்னு ஜெயக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சாக்கா வச்சு ஒரு படையோட வருவாங்க. மனோஜ் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவரு வேணும்னே பைக்கை கொண்டு போய் வண்டியில மோதிருக்காருன்னு நினைக்கிறியா? எல்லாரும் அப்படிதாங்க சொல்றாங்க. நம்மளாலதான் ஜெயக்காவுக்கும் மாமாவுக்கும் சண்டையே வந்திருக்கு. ஜெயக்கா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவங்க கையை அறுத்துக்கிட்டது, இப்போ மாமாவோட ஆக்சிடென்ட், இது எல்லாத்துக்கும் குற்றவாளியா நாம தானே இருக்கோம். மனோஜை தேடிக்கிட்டு நான் அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போனல, அப்ப திரும்பி வரும்போது ஜங்ஷன்ல வச்சு நான் மனோஜை பார்த்தேம்மா. ஜெயா வர்றதுக்கும் பொண்ணை கூட்டிட்டு போகவும் தயாரா இல்லைங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. ஜெயாவோட கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட சொல்லி போன்ல பேச சொல்றேன்னு மனோஜ் சொன்னாரு. அப்படி சொன்ன ஒரு ஆளு அவரோட பைக்கை எடுத்துட்டு போய் லாரியில இடிச்சு சாக முயற்சி பண்ணாருன்னு யாரு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஒருவேளை அவரு கேர்லெஸ்ஸா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? அன்னைக்கு மனோஜ் போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டு போனாரு. நம்ம கையில இருந்து 7 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தி எடுத்துட்டு போன அந்த பிரகாஷ் தேவிகாவை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படின்னா அதை பத்தி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லணும்ல. அவங்க இது ஒரு தற்கொலை முயற்சி அப்படின்னு எஃப்ஐஆர் ரெடி பண்ணி கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒருவேளை யாரும் வேணும்னே தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனோஜ் தான் வாயை திறந்து பேசணும். ஃபாதர் வந்திருக்காரு. வணக்கம் ஃபாதர். இன்னைக்கு சாயங்காலம் கிட்னி ஃபெடரேஷனோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். காலையிலேயே ஜோசப் ஆபீஸுக்கு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கிளம்பலாம் ஃபாதர், நாம அங்க போய் அவங்கள மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. ஜோசப், நீங்க என்ன இறங்கலையா? அட என்னப்பா இது, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள மாதிரி கார்லயே உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிறீங்க. இறங்கி வா ஜோசப். நீங்க என்னோட ஆபீஸ்ல உங்க பேரை மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டீங்க. முக்கியமான விஷயத்தை நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. சொன்னா மட்டும் போதாதுப்பா, உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நட்பு வளரணும். ஜோசப்புக்கு உங்களை பத்தியும் நீங்க ஜோசப்பை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வாடகை தான் தெரியும், வித்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. வீடு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சரியான நேரத்தில் எங்களால வாடகையே கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது எல்லாமே சரியாயிடுப்பா. சரிதானா ஜோசப்? உள்ள வாங்க. வாங்க உள்ள போய் உட்காரலாம். எங்க உட்கார்ந்தா என்னப்பா? முதல்ல வீட்டுக்கு வரும்போது வராண்டால உட்கார்ந்தா சரியா இருக்காது. சரிம்மா, உபசரிப்புகளை அவாய்ட் பண்ண வேண்டாம். உள்ள வாங்க ஜோசப். நீங்க கை கொடுத்து ஒன்னாயிட்டீங்க. மருத்துவ ரீதியா நீங்க 2 பேரும் சரியா இருந்தாலும் மனசால நீங்க மேட்சிங்கா இருக்கணும். அப்பதான் நீங்க ஜோசப் கிட்ட இருந்து வாங்கின அந்த உறுப்பு உங்ககிட்ட வந்ததும் செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி ஒரு ஆத்ம பந்தத்தை உருவாக்கி வைக்கலான்னு தான் ஜோசப்பை கூட்டிட்டு நான் இங்க வந்திருக்கேன்.
நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். டீ காஃபி எதுவுமே வேண்டாமா, சாப்பிடுறதுக்கு எதுவும் கொண்டு வராதீங்க. வந்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்ற வருத்தத்தை போக்குறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டாமா, அதுவே எங்களுக்கு போதும். அது போதும். குன்றத்தூர்ல ஜோசப் ஒரு நல்ல வியாபாரியா இருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போன இந்த ஜோசப் குன்றத்தூர்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் ரெடி பண்ணி ஒரு வியாபார சங்கத்தை உருவாக்கி தரிசா கிடந்த நிலங்களை எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்து அந்த நிலங்களை எல்லாம் உழுது 100க்கும் மேற்பட்ட காய்கறிகளை பயிரிட்டு வளர்த்த ஒரு நல்ல உழைப்பாளி. என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா விவசாயத்தை என்னால பாத்துக்க முடியல. அவளோட 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனது டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவளும் அவளோட புருஷனும் என்கிட்ட சொல்லவே இல்லை. கடைசியா வியாதி அதிகமாகி சாவுகிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் நாம நினைச்சபடி எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கும். வேணு உங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு உங்க கூட பழகணும்னு தோணுச்சு. ஆபரேஷன் டேட்டை இதுக்கப்புறம் தள்ளி போடாம இருக்கிறது தான் நல்லது. குட்டி ராணி அங்க இருக்க ஆஸ்பத்திரியில் நர்ஸா வேலை பார்க்குறாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க வர்றாங்க. அது சம்பந்தப்பட்ட சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்கு. இந்த மாச கடைசியில நாம டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செக்அப்லாம் பண்ணி ஆகணும் இல்லையா? இங்க ஃபெடரேஷனோட சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. அங்க போனோம்னா செலவு ரொம்ப கம்மியாகும். என் வேலை சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எனக்கு போஸ்டிங்கும் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி லீவும் எடுத்துக்கலாம். கிட்னி டொனேட் பண்றவங்க மேக்சிமம் 1 மாசம் ரெஸ்ட் எடுத்தா போதும். அதுக்கப்புறமா நீங்களும் ஜோசப்பும் உங்க வேலைகளை பார்க்கலாம். இவங்க 2 பேரோட கிட்னியை எடுத்துக்கிற வேணுவும் குட்டி ராணியும் இவங்களோட உடலுக்குள்ள வைக்க போற அந்த புதுசான உடல் உறுப்பு நல்லபடியா வேலை செய்யற வரைக்கும் இவங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இதுக்காக எந்த தியாகம் பண்றதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். தங்கச்சி விஷயத்துல கூட உயிரை கொடுக்கறதுக்கு ஜோசப் தயாரா இருக்காரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.